ஏற்புடிக்கும் சாதிக்கு இதேதான் தலையெழுத்தா? விதி முடிஞ்ச ஆளுக்கே விவசாயம் எழுதி இருக்கா? காஞ்சு கிடக்குதுன்னு கடவுளுக்கு மனு செஞ்சா பேஞ்சே கெடுத்துருச்சே பெருமாளே என்ன பண்ண? வைரமுத்து சாரோட கவிதை வரிகள் இந்த தடவை ஊருக்கு போகும்போது பல தடவை என் மனசுல வந்து போச்சு. காரணம் என்னன்னா, இதே தோட்டத்துல இருந்து பல வீடியோஸ் நான் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன். நிறைய தடவை பார்த்திருப்பீங்க. அவ்வளவு பசுமையா இருந்திருக்கும். பாக்குறக்கே ஒரு சொர்க்குலோகமா தெரிஞ்ச ஒரு பூமி இப்போ சோகையெல்லாம் தொங்கி போய் வெயிலுக்கு தாங்காம தண்ணி கொஞ்சம் கூட இல்லாம டேங்கர்ல தண்ணி வாங்கி மரத்தை காப்பாத்துற ரேஞ்சுக்கு வந்திருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள் போனா டேங்கர் தண்ணி கூட வராது. இப்ப நிறைய பேர் விவசாய பூமி எல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா வாங்கிட்டு இருக்காங்க. ஐ திங்க் அவங்க எல்லாம் புதுசா விவசாயம் செய்ய வரவங்கன்னு நினைக்கிறேன். ஆனா பிறக்கும் போதே ஒரு விவசாய குடும்பத்துல இருந்து பிறந்து வந்திருந்தோம் அப்படின்னா இன்னொரு தடவை சும்மா வச்சுக்கோன்னு பூமியை கொடுத்தா கூட யாரும் கையில வாங்க மாட்டாங்க. இயற்கையோட போராடி இப்படி விவசாயத்துல ஜெயிக்கிறதெல்லாம் வந்து சாத்தியமான விஷயம் கிடையாது ஒரு சாதாரண மனுஷனுக்கு. உங்க தொழில் விவசாயமா இருந்தா உங்க மனநிலைமை என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.